தனுசு ராசிக்கான மே 25 முதல் 31 வரையிலான வார பலன்களின் விரைவான சுருக்கம் இது. இந்த வாரம் உங்களை சுற்றியிருக்கிற உறவுகளோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டப்போற ரொம்பவே முக்கியமான ஒரு நேரம். உங்க உறவுகள் ஏன் இந்த வாரம் இவ்ளோ கடுமையா சோதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதலாவதாக, மிதுன ராசியில கிரகங்கள் ஒன்னு சேர்றதால உங்க பேச்சு திறமை ரொம்பவே சிறப்பா இருக்கும். உங்கள மாதிரி சிந்திக்கிறவங்களோட நீங்க சேர்ந்து வேலை செஞ்சா அந்த திட்டங்கள் சூப்பரா ஹிட் ஆகும். ஆனா திங்கட்கிழமை நடக்கிற கிரக முரண்பாடுகளால ஏற்கனவே பலவீனமா இருக்கிற உறவுகள்ல திடீர்னு சில விரிசல்கள் வரலாம். நடைமுறைக்கும் உங்க ஆழமான உணர்ச்சிகளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளிய உங்களால எப்படிங்க நிரப்ப முடியும்? சரி, இந்த சவால்களுக்கு நடுவுல உங்க எனர்ஜி லெவல் எப்படி மாறப்போகுது? இரண்டாவதாக, செவ்வாய்க்கிழமை செவ்வாயும் புளூட்டோவும் மோதுறதால உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமான உடல் ஆற்றல் உருவாகும். ஆனா மத்தவங்களோட கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காத தன்மையும் உங்க அதீத பிடிவாதமும் ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு காரோட ஆக்சிலரேட்டரையும் பிரேக்கையும் ஒரே நேரத்துல முழு பலத்தோட அழுத்தினா எப்படி இருக்கும்? ஆற்றல் இருக்கும், ஆனா வண்டி நகராதில்லையா? அது மாதிரிதான். இறுதியாக, இந்த தேவையில்லாத பிடிவாதம் வாரக்கடைசியில உங்க பணப்பையிலும் காதல் வாழ்க்கையிலும் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். வெள்ளிக்கிழமை சுக்கிரனும் சனியும் மோதுறதால காதலிலும் நிதியிலும் ஒரு சின்ன நெருக்கடி வரும். ஆனா கவலை வேண்டாம், ஜூன் தொடக்கத்துல அது தானா சரியாயிடும். வார இறுதியில உங்க ராசியிலே வர முழு நிலவு தப்பான விஷயங்கள அமைதியா வேடிக்கை பார்க்காம தைரியமா தட்டி கேட்க உங்கள தூண்டும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது மட்டுமே நல்ல உறவுக்கு அடையாளம் கிடையாது. சில நேரங்கள்ல குரல் கொடுக்கறது தானே ஒரு உறவை சரி செய்யும் ஒரே வழி. தெளிவா பேசுறதும் உங்க மனசுல உள்ள உண்மைய எந்த தயக்கமும் இல்லாம சொல்றதும் மட்டும்தான் இந்த வார சவால்களை உங்களுக்கான நீண்டகால வெற்றிகளா நிச்சயமா மாட்டும்.